ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வால்யூம்னா என்ன, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, அதை ஆப்ஷன் செயினில் எப்படி நம்ம டீட்டெயிலாக ரீட் பண்ணுறது. ஸோ இது வந்து இன்ட்ராடேக்கு வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் வந்து ஸ்கேல்பிங் வந்து இதை யூட்டிலைஸ் பண்ண முடியுமா, மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியுமான்னு இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? அதனால் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வால்யூம்னா என்னென்னா நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட் ட்ரேடட் என்ன கிவன் பீரியட். சப்போஸ் ஒரு 5 மினிட்ஸாக இருக்கட்டும், 10 மினிட்ஸாக இருக்கட்டும், 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கான்ட்ராக்ட், எவ்வளோ பொசிஷன் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, க்ளோஸ் பண்ணுறாங்க, இதை வந்து டோட்டல் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா வால்யூம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா நம்பர் ஆஃப் ஓப்பன் பொசிஷன். இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? ஸோ இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஓப்பன் பொசிஷன் இப்போ எவ்வளோ மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகிருக்கு, ஒரு 1 ஹவர், 3 ஹவர், 4 ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து எவ்வளோ பொசிஷன் வந்து இப்போ ஓப்பனில் இருக்குது, அதை வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ, இப்போ சப்போஸ் வந்து ஒரு ட்ரேட் ஸ்டார்ட் ஆகுது, அதில் 10 ஸ்கேல்பிங் பண்ணுவாங்க, திருப்பி பார்த்திங்கன்னா சில பொசிஷன் மட்டும் ஓப்பனாக இருக்கும். இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணி டோட்டல் வால்யூம் எவ்வளோ பை செல் நடந்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிறது வால்யூம். சரிங்களா? ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வித்தியாசம் தான். இப்போது கரண்ட்டில் என்ன ஓப்பனில் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வரும். டோட்டலாக எவ்வளோ ட்ரேட் நடந்திருக்கு இன்றைக்கி அப்படின்றது வந்து வால்யூம். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம ஓப்பன் செயினில் வந்து டீட்டெயிலாக வந்து இந்த சார்ட்டில் பார்க்கலாம், அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுனாக்கா ஈக்விட்டி, கேஷ் மார்க்கெட்டில், ஃபியூச்சர், ஆப்ஷன் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் வந்து இருக்கும், எவ்வளோ பை ஆகுது, எவ்வளோ செல் ஆகுதுன்னுட்டு. அதே இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் அந்த டெரிவேட்டிவ் ப்ராடக்ட்டில் மட்டும்தான் வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும். சரிங்களா? தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ட்டை வந்து டீட்டெயிலாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஈஸியாக வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகும் மார்க்கெட் வந்து என்ன பொசிஷனில் இருக்குது, என்ன வந்து ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு வந்து ஈஸியாக தெரியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா தான் பையர் சர்க்யூட் வந்து ஹிட் ஆகிறது. சில நாள் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் பார்த்திங்கன்னா வால்யூம் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டவுன் ஆகிறது பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்சில் கன்சல்டேஷனில் மாட்டிக்கும். அதே மாதிரி தான் ப்ரைஸ் வந்து நல்லா ஃபால் ஆகும், இந்த வால்யூமும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா வீக்காக இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சாலிடேஷனில் வந்து மாட்டிக்கும். ஸோ அப்போ வந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரேஞ்சில் வந்து மாட்டிக்கும். இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பை ட்ரெண்டு தான், பட் சைட்வே பையில் மாதிரி போகும். அதே மாதிரி தான் இது செல் ட்ரெண்ட் தான், பட் சைட்வே செல்லில் போகும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரைஸ் ரேலி ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல வந்து ரேலி ஆகும். சில ஸ்டாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5%, 10% வந்து ஒரே நாளில் மூவ் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா த்ரூ த டேயில் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே வந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி தான் சில ஸ்டாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா லோவர் சர்க்யூட் வந்து அடிக்கும். அந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஃபால் ஆகிருந்தாலும் இந்த வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படின்னா ரெண்டு இன்க்ரீஸ் ஆகுது, நியூ பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்காங்க, பொசிஷன் வந்து செல் அடிச்சுட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ தான் வந்து இந்த ஸ்ட்ரைட் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம பார்க்குறது, ஆப்ஷன் செயினில் பார்க்குறது நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. சரிங்களா? ஸோ என்எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நிஃப்டியோட வந்து ஆப்ஷன் செயின் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஸோ வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா அட் த மணியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் வந்து வால்யூம் நடந்திருக்கு. பட் ஓப்பன் பொசிஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 லேக் தான் இருக்குது. ஸோ இவ்வளவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேல்பிங் வந்து நடந்திருக்கு. ஓப்பன் இன்ட்ராடேயில் வந்து பை பண்ணி செல் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. பட் கேரி ஃபார்வர்டு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான், கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சேஞ்ச் இன் ஓஐ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இப்போ. ஸோ இந்த சார்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி 1 மினிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த என்எஸ்சி பிளாட்ஃபார்ம் வந்து அப்டேட் ஆகுது. இது வந்து ஆக்ஷன்லேருந்து பார்த்திங்கன்னா 3 மினிட்ஸ் நமக்கு டிலேவாக தான் கிடைக்கும். இந்த ஃப்ரீ யூஸருக்கு இருக்குது இல்லைங்களா, எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா வந்து 3 மினிட்ஸ் டேட்டா வந்து டிலேவாக இருக்கும். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப வந்து கான்ட்ரிபியூட் பண்ணோம். ஓகே, லாஸ்ட் 15 மினிட்ஸில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இதில் பார்த்துக்கலாம். வால்யூம் வந்து எவ்வளோ பில்டப் ஆகுது, எவ்வளோ வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எவ்வளோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மணியில் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்னு வந்து பார்க்கலாம். நீங்கள் ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா இனி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் இவ்வளோ வால்யூம் நடந்திருக்கு. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ வால்யூம் பார்த்திங்கன்னா 1.5 கோடிக்கு மேலே இருக்குது, பட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஒரு 20 லேக் தான் இருக்குது. ஸோ இது எப்படின்னு வந்து நம்ம ஒரு எக்ஸல் வந்து நம்ம பார்த்தோன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? ஓகே, இந்த எக்ஸல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏபிசிடின்னு வந்து ஒரு
5 கிளைண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பி ஓகே, இப்போ ஒரு 7 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 வந்து ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அப்ராக்சிமேட்டாக ஈஸியாக்கிறதுக்காக நம்ம ஒரு சின்ன குவான்டிட்டி வச்சுக்கலாம். ஸோ நிஃப்டி 50ல் வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து பார்த்தீங்கன்னா பை பொசிஷன் எடுக்கிறாரு, பி வந்து பார்த்தீங்கன்னா செல் பொசிஷன் எடுக்கிறாரு. ஒரு கான்ட்ராக்ட் வந்து அவங்களுக்குள்ளே சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஒரு கான்ட்ராக்ட்னா ஒரு லாட் 1 குவான்டிட்டி எது வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம நிஃப்டி 50க்கு. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் வந்து பை பண்ணுறாரு, நிஃப்டி வந்து மேலே போகும்னுட்டு. பி வந்து பார்த்தீங்கன்னா செல் அடிக்கிறாரு, கான்ட்ராக்ட் வந்து நிஃப்டி 50 வந்து டவுன் ஆகும் அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து 1, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் அதே மாதிரி 1. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு கிளைண்ட் உள்ள என்ட்ரி ஆகிறாரு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து பையில் தான் போகும் இன்னைக்கு அப்படின்னு ஒரு அசம்ட் பண்ணுறாரு. அது வந்து 2 குவான்டிட்டி வந்து பை பண்ணுறாரு, 2 லாட் வந்து பை பண்ணுறாரு. சரிங்களா? அதே இன்னொருத்தர் டீன்றவர் வந்து இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் கீழே தான் போகும் அப்படின்ட்டு அவர் வந்து 2 பொசிஷன், இவர் ஓப்பன் பண்ண பொசிஷன் இவர் வந்து பை பண்ணிக்கிறாரு. இவர் வந்து இனிஷியேட் பண்ணது இவர் வந்து கேரி பண்ணிக்கிறாரு. டோட்டல் வால்யூம் பார்த்தீங்கன்னா 2. அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை ஓப்பன் இருக்குது இங்கே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1. கிட்டத்தட்ட 3 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதே மாதிரி 3 வால்யூம் இருக்குது. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 பேர் உள்ளே வராங்க, இயும் வந்து எஃப்பும் வந்து உள்ளே வராங்க. இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நிஃப்டி மேலே போகும்னு பெட் பண்ணுறாரு, இன்னொருத்தர் நிஃப்டி கீழே போகும்னு பெட் பண்ணுறாரு. சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்ல தான் இருக்காங்க. ஸோ வால்யூமும் சரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ சப்போஸ் வந்து இன்னொரு நியூவாக வந்து ஹெச்ன்ற ஒருத்தர் உள்ளே வராரு, ஹெச்ன்னு உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பின்ற ஏன்றது பை பண்ணியிருக்காரு இல்லைங்களா, இவருக்கு வந்து கான்ஃபிடன்ட் குறையுது. ஒரு வேளை வந்து நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம், இல்லை வந்து கீழே போகுது, நான் பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணுறாரு. சரிங்களா? ஓப்பன் பொசிஷன் வந்து ஒரு ஏ வந்து க்ளோஸ் பண்ணுறாரு, ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வராரு, ஒரு ட்ரேட் நடக்குது இங்கேயும். ஸோ அதனால் நாங்கள் வால்யூம் வந்து ஒன்றா தான் இருக்குது. பட் ஓப்பன் பொசிஷன் எதுனா ஓப்பன் பண்ணாங்களா? இல்லை, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பொசிஷனாக ஏ வந்து க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலரில் வந்து ஈஸியாக புரியும். ஸோ இப்போ வந்து ஹெச் வந்து உள்ளே வந்திருக்காரு, ஏன்றது வந்து வெளியே போயிட்டாரு. ஸோ இப்போ ஓப்பன் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஓப்பன் ஆகிருக்கா? இல்லை, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ட்ரேட் மட்டும் தான் இருக்குது, புதுசாக ஒன்றும் ஓப்பன் ஆகலை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது, இது எல்லாமே வந்து புதுசாக ஓப்பனாக இருக்கும். ஹெச்ன்ற ஒரு புதுசுனாலும் எக்ஸிஸ்டிங் கான்ட்ராக்டர்கிட்ட இருந்தே வாங்கிட்டாரு. அவர் புதுசாக வந்து இனிஷியேட் அதிகமாக எதுவும் இனிஷியேட் பண்ணலை. சரிங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0. இங்கே புதுசாக ஓப்பன் எதுவும் ஆகலை, ஒரே ஒரு கான்ட்ராக்ட் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு. அதனால் அது வால்யூமில் வந்து இதாகும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியும் இயும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ டி வந்து பார்த்தீங்கன்னா 2 பொசிஷன் இருக்கிறதுல ஒரு பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணுறாரு, மேபி அது ப்ராஃபிட்டோ லாஸோ இருக்கும். அதே மாதிரி இஓ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணுறாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் 1 தான். ஸோ எக்ஸிஸ்டிங் பொசிஷன் ஒன்று க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ முன்ன வந்து பார்த்தீங்கன்னா 4 பொசிஷன் இருந்துச்சு. ஸோ அது உள்ளே கைமா இருக்குச்சு இங்கே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஐயும் வந்து ஓப்பன் பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் -1. சரிங்களா? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ -1. இப்போ டோட்டல் வால்யூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 வால்யூம் நடந்திருக்கும், 6 ட்ரேட் நடந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 3 பேர் தான் வந்து பொசிஷன் வந்து ஓப்பனில் வச்சிருக்காங்க. மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கேல்பிங் பண்ணியிருக்காங்க. மேபி அது ப்ராஃபிட்டாக இருக்கலாம், லாஸாக இருக்கலாம். ஈவன் நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து ஒரு 10 ட்ரேட் எடுப்போம், சிலது வந்து ஸ்கேல்பிங்கில் வந்து புக் பண்ணுவோம். பொசிஷன் வந்து நமக்கு அகேன்ஸ்டாக போகும்போது பார்த்தீங்கன்னா சில ரிவர்சலில் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அது மாதிரி தான் நடக்கும். ஸோ கடைசியாக என்ன ஓப்பனில் இருக்குது அது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ டோட்டலாக எவ்வளோ வால்யூம் நடந்திருக்கு, இது வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேயில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, பட் அந்தந்த ஹவரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நடந்திருக்கு உங்களுக்கு தெரியாது. சரிங்களா? இப்போ வந்து அந்த ஆப்ஷன் செயினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்சம் வால்யூம் இருந்தாலும் பட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லட்சம் வால்யூம் தான் இருக்குது, 2 லட்சம் பொசிஷன் தான் ஓப்பனாக இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த ஸ்கேல்பிங் பண்ணது இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஓப்பன் சேஞ்ச் இன் ஓஐ இருக்குது இல்லைங்களா? ஸோ சேஞ்ச் இன் ஓஐ டிக்ரீஸ் ஆனால் ஸ்ட்ராங்கான அப்ட்ரெண்ட் கிடையாது அப்படின்னாங்க. இங்கே லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஈஸியாக. ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் புல் பேக் நடந்திருக்கு, ஃபால் ஆயிருக்கு, ஃபைனலாக வந்து ஒரு நல்ல ரேலி கொடுத்துருக்கு இல்லையா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால்யூமும் சரி இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் சரி இன்க்ரீஸ் ஆகும். இது எவ்ரி 5 மினிட்ஸுக்கு வந்து சேஞ்ச் ஆகிறதுனால உங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கும். பட் நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இங்கே வால்யூம் எல்லாம் டிக்ரீஸ் ஆகணும் போது பார்த்தீங்கன்னா 18,300 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும்.
ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சாரி, 18,300 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓஐ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டிக்ரீஸ் ஆகுது. இது 18,300 வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஓப்பனாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 18,400 தான். ஸோ 18,300 வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இந்த சார்ட்டை இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஒரு ப்ரைஸ் வந்து நல்லா ரேலி ஆகுதுன்னா வால்யூமும் சரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் சரி இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வால்யூமும் இருக்குது இல்லைங்களா? ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வால்யூமும் வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே தான் இருக்கணும், இது ரிவர்ஸ் ஆகாமல். ஸோ அதே மாதிரி தான் மார்னிங் ஓப்பனில் வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் வந்து ஒரு 2 வால்யூம் வந்துச்சு, பட் கண்டினியூஷன் இல்லை. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது மார்க்கெட் வந்து ஒன் வேல போகணும்னு எதிர்பார்ப்பாங்க, பட் அது வந்து மார்க்கெட் அப்படி போகாது. ஸோ வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே வந்து இன்டிமேஷன் வந்து கொடுத்துரும். சின்ன ப்ரைஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வந்து க்ரீன் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த க்ரீன் கேண்டில் வந்து பை செல் இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு ரேஞ்சில் வந்து மாட்டிக்கும். ஒரு பை, ஒரு க்ரீனு, ஒரு ரெட்டு, ஒரு க்ரீனு ரெட்டு இந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சில் வந்து மாட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து ட்ராப் பண்ணிட்டு வெயிட் பண்ணணும். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 18,200 இருக்குது இல்லைங்களா? 18,200, 18,300 அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிங்கன்னா மார்க்கெட் வந்து இதுக்குள்ள ரேஞ்சில் இருக்குது. இதுக்கு மேலே போனால் தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு லெவல் கிடைக்கும். ஸோ 18,200 காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரேக் டவுன் ஆயிருக்கு. 18,200 பிரேக் டவுன் ஆயிருக்கு. பட் அதுக்கு மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஸோ இது வந்து பெரிய சப்போர்ட்டாக வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பெரிய வந்து பார்த்தீங்கன்னா 18,200 இந்த 18,200 ரவுண்ட் நம்பர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ரிஜெக்ட் ஆகாது. ஒன்ஸ் அது ரிஜெக்ட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கிங்களா, ஒரு அதுக்கு மேலே தான் வந்து ட்ரெண்டே மாறும். ஸோ இந்த கிரிட்டிக்கல் லெவலில் வந்து நீங்கள் ஈஸியாக ப்ளே பண்ணுறது வந்து இந்த வால்யூம் ப்ளஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இது ரெண்டுத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் ஒரு ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பையிலே இருக்கணும்னா இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஒரு செல்லிலே இருக்கணும்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் சரி வால்யூமும் சரி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து செல்லும் சரி பையும் வந்து ரேஞ்சில் வந்து கரெக்டாக வந்து போயிட்டு இருக்கும். அந்த இல்லை ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸுக்கு அகேன்ஸ்டாக இது ரெண்டும் மூவ் ஆகுது, இல்லை ரொம்ப வீக்காக இருக்குது, வால்யூமும் குறையுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் குறையுது, பட் ப்ரைஸ் வந்து ஃபாலோ ஆகிட்டு தான் இருக்குது, ரேலி ஆகி தான் ஆகிட்டு இருக்குன்னா அப்போ வந்து ஒரு ரேஞ்சில் மாறதுக்கான வாய்ப்புகள், கன்சல்டேஷனுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஹோப் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் எதனா டவுட் இருந்தால் இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.